ஆதித்தமிழர் கட்சி நடத்திய அருந்ததியர் உள் இட ஒதுக்கீடு பற்றிய கலந்துரையாடல். சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி அருகில் தனியார் அரங்கில் ஆதித்தமிழர் கட்சி சார்பில் அருந்ததியர் உள் இட ஒதுக்கீடு நேற்று இன்று நாளை கலந்துரையாடல் நடைபெற்றது. இதற்கு கட்சியின் நிறுவன தலைவர் கு. ஜக்கையன் தலைமை தாங்கினார். கலந்துரையாடலை ஓய்வு பெற்ற IAS அதிகாரி IV மணிகண்டன் தொடங்கி வைத்தார். இதில் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி மாநிலங்களிலிருந்து அருந்ததிய கட்சியின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் கூட்டாக பேசிய கட்சியின் தலைவர் கு. ஜக்கையன், தமிழகத்தில் உள்ளது போல் அனைத்து மாநிலங்களிலும் உள் ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும். உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மத்திய அரசு உடனே நிறைவேற்றிட வேண்டும். மேலும் சீராய்வு மனுவை பலர் அளித்துள்ளார்கள். அதனை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திட வேண்டும். SC மக்களுக்கான ரிசர்வேஷன் அந்த மக்களுக்குத்தான் செல்ல வேண்டும், வேறு யாருக்கும் செல்லக்கூடாது என்றும், தமிழ்நாட்டில் உள்ளது போல் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளாவிலும் உள் ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும். கலைஞர் ஆட்சி காலத்தில் வழங்கிய உள் ஒதுக்கீட்டை தற்போது முதல்வராக உள்ள ஸ்டாலின் நிறைவேற்றிட வேண்டும். அருந்ததியருக்கான உள் ஒதுக்கீட்டை அரசு உடனே அமுல்படுத்த வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய முன்னாள் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி மணிவண்ணன், தமிழ்நாட்டில் உள்ள அருந்ததிய மக்களுக்கு 3% உள் ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் வழங்கியதை சட்டப்படி செல்லுபடியாக அரசு உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும். தமிழ்நாடு அருந்ததியர் முன்னேற்ற சங்கம் ST கல்யாண சுந்தரம் பேசுகையில், உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி அருந்ததிய மக்களுக்கு உடனடியாக இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும். அதேபோல் தமிழ்நாடு அரசு மக்கள் தொகை கணக்கெடுத்து உள் ஒதுக்கீட்டை 3%இலிருந்து 6%ஆக உயர்த்தி தர வேண்டும் என்றார். மேலும் ஆந்திர மாநில MRBS மாநில தலைவர் தண்டு வீரையா கூறுகையில், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை உறுதி செய்யும் விதமாக இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அருந்ததிய மக்களுக்கு உள் ஒதுக்கீட்டை வழங்கிட வேண்டும் என்றார். கர்நாடகா பாவக்கடா வழக்கறிஞர் சங்கம் சார்பில் ஸ்ரீராமுலு கூறுகையில், கர்நாடக அரசு உடனடியாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நிறைவேற்றிட வேண்டும். காலதாமதம் ஆகும் நிலையில் இந்த மாதம் 16ஆம் தேதி கர்நாடகாவில் பந்த் நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களிலிருந்து ஆதரவு கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தென்னிந்திய அளவில் அருந்ததியர் மக்களுடைய உள்ளிட ஒதுக்கீட்டை நாடு முழுவதும் அங்கே இருக்கின்ற மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு, தமிழ்நாட்டில் அருந்ததியர் மக்களுக்கு வழங்கப்பட்ட உள்ஒதுக்கீட்டை போலவே அனைத்து மாநிலங்களிலும் உள்ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த கோரிக்கை என்பது ஆகஸ்ட் 1 உச்சநீதிமன்ற தீர்ப்பை மையப்படுத்தி இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதற்காக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பல்வேறு தரப்பை சார்ந்த அருந்ததியர் இயக்கங்களின் தலைவர்கள், அதே போல முன்னாள் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி மணிவண்ணன் அவர்கள், அதே போல தன்னார்வ அமைப்புகள், கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா போன்ற பல மாநிலங்களை சார்ந்த மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களுடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் ஒன்றிய அரசிடம் கேட்டு வருந்துவது, இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் உடனடியாக அமல்படுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த தீர்ப்புக்கு எதிராக இன்றைக்கு சீராய்வு மனுக்களை சில பேர் தாக்கல் செய்துள்ளார்கள். உச்சநீதிமன்றம் கடைக்கோடியில் இருக்கின்ற இந்த மக்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு இந்த சீராய்வு மனுக்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், சீராய்வு மனுக்கள் மீதான விவாதம் என்பது அது ஒரு 2 ஆண்டு காலம் எடுத்தால் இந்த மக்களுடைய சமூக நீதிக்கான அந்த தாகம் என்பது நிச்சயமாக அது இன்னும் மிக மோசமாக இருக்கும். ஆகவே சமூக நீதி என்பது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று சொன்னால், அதற்காக உண்மையாகவே அக்கறை உள்ள அரசுகள் அதை நடைமுறைப்படுத்துவதுதான் சரியாக இருக்கும். ஆகவே சீராய்வு மனுக்களை தள்ளுபடி செய்துவிட்டு அருந்ததியர் இடஒதுக்கீடு அருந்ததியருக்கு என்பதை உறுதி செய்ய வேண்டும். We are asking the exclusive reservation, not for the internal reservation. Now we are considering the internal reservation. It is good for state, but it is also we need the exclusively for the Arundhatiya community, not other community are entering to this SCA reservation. So SCA reservation for only for SCA. The state government should confirm it. So we need
this kind of demand now. Also, we are asking the federal government to implement this Supreme Court judgment. It is good for the social justice. இது உண்மையாகவே பாண்டிச்சேரியில் இன்னும் சக்கிலியர் என்றுதான் சான்றிதழை வழங்குகிறார்கள். அந்த அருந்ததியர் என்று நாங்கள் சான்றிதழ் கேட்கிறோம். ஆனால் சக்கிலியர் என்றால் வழங்குவோம் என்று சொல்கிறார்கள். சக்கிலியர் என்று சொல்வது அந்த மக்களுக்கு, அங்க இருக்கின்ற அருந்ததியர் மக்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்காக இல்லை. ஆகவே அவர்கள் அருந்ததியர் என்று கேட்கிறார்கள். ஆனால் அந்த சான்றிதழை கூட பாண்டிச்சேரி அரசு இன்னும் கொடுக்கவில்லை. அதே போலவே பல மாநிலங்களில், கேரளாவில் இன்னும் உள்ஒதுக்கீடு வழங்கவில்லை. 26 அரசு இருக்கின்ற அந்த மாநிலத்திலே அருந்ததியர் மக்களுக்கான உள்ஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும். அதே போல தெலுங்கானாவில், ஆந்திராவிலும் அங்கிருக்கின்ற மாதிகா என்று சொல்லக்கூடிய மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அங்கே உள்ளிட ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். அதுதான் சரியானது. அங்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு தடை செய்யப்பட்டது. அதே போல கர்நாடகாவிலே இருக்கின்ற, அங்கே கன்னடம் பெற்றிருந்த மாதிகா மக்களுக்கு அங்கு உள்ஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும். நீண்ட காலமாக அந்த மக்கள் உள்ஒதுக்கீட்டிற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அருந்ததியர் மக்கள் அல்ல, அங்க மாதிகா மக்கள் இருக்கிறார்கள். மாதிகா மக்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் கூட அவர்கள் இடஒதுக்கீட்டை பயன்பெற முடியவில்லை. அங்கிருக்கின்ற இதர தலித் சமூகங்கள் இடஒதுக்கீட்டை பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிகா சமூக மக்களுக்கு கர்நாடகாவிலே இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை அவர்கள் பெறுவதற்கான உத்தரவாதத்தை அந்த மாநில அரசு உடனே செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அனைத்து மாநிலங்களிலும் தாழ்த்தப்பட்டவர்களே மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இதை உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலே பிற்படுத்தப்பட்ட மக்களிலே மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்று ஒரு வகைப்பாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை போன்ற முன்மாதிரியை எடுத்துக்கொண்டு அகில இந்திய அளவில் தாழ்த்தப்பட்டோரில் மிகவும் தாழ்த்தப்பட்டோர் என்கிற ஒரு வகைப்பாட்டை, மோஸ்ட் ஷெட்யூல்டு காஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வகைப்பாட்டை உருவாக்கி அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும். அது அந்த மாநிலத்தில் இருக்கின்ற மக்கள் அதை கோரிக்கை வைத்தார், அவர்கள் அதை கேட்டு போராடினால் அந்த உள்ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். தேவையில்லாமல் ஒரு உள்ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை, அப்படி கோரிக்கை முன்வைக்கவில்லை. அந்த மாநில மக்கள் அதை விரும்பினால் அந்த உள்ஒதுக்கீட்டை அவர்களுக்கு கொடுப்பதுதான் முறையானது, சமூக நீதிக்கானது. அந்த அடிப்படையில் ஆதித்தமிழர் கட்சியும் தோழமை அமைப்புகளும் முன்னாள் IAS அதிகாரியும் அதே போல அரசு ஊழியர் அமைப்புகளும் இணைந்து நாங்கள் தமிழக முதல்வரிடம் கேட்டுக்கொள்வது, அருந்ததியர் மக்களுடைய இடஒதுக்கீட்டை முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த இடஒதுக்கீட்டை இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் பாதுகாத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பாதுகாத்த இடஒதுக்கீட்டை இன்றைக்கு உச்சநீதிமன்ற சீராய்வு மனுக்கள் மூலமாக சில பேர் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. கூட்டணியில் இருக்கிறார்கள், அவர்கள் கொள்கை பேசுவார்கள், ஆனால் கொள்கைக்கு முரணாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் உண்மை நிலைமையை புரிந்து கொண்டு அருந்ததியர் மக்களுக்கு சமூக நீதியை உறுதிப்படுத்த தமிழக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் இருக்கின்ற அருந்ததியர் பெருமக்களின் பொருளாதார கல்வி முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு 3% வழங்கிய 3% ஒதுக்கீடு செல்லுபடியாகும், சட்டப்படி சரியாக செல்லுபடியாகும், அரசியல் அமைப்புப்படி செல்லுபடியாகும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதை எதிர்த்து சில சகோதரர்கள் சீராய்வு மனு என்ற பெயரிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா தேவையான அடிப்படை விஷயங்களையும் கருத்துக்களையும் ஏற்றுதான் உச்சநீதிமன்றம் தமிழக அரசு அளித்த 3% ஒதுக்கீடு செல்லும் என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே தமிழக அரசு ஏற்கனவே இயற்றப்பட்ட சட்டத்தில் பிரிஃபரன்ஷியல் பேசிஸ் என்று இருக்கின்ற வார்த்தையை நீக்கி முழுமையாக பெர்மனண்டாக 3% தற்போதைக்கு அது கிடைக்கும்படி சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு
இருக்கின்ற புள்ளி விவரங்களின்படி இந்த சமுதாயத்திற்கு இந்த 3% 6% உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்பதை பல அருந்தியர் இயக்கங்கள் தமிழக அரசு கேட்டுள்ளன. அதையும் தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இயங்குகின்ற தமிழக அரசு அதை கவனிக்க வேண்டும், நல்ல முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ఆంధ్రప్రదేశ్ తెలంగాణ రాష్ట్రాల్లో ఇటీవల వచ్చిన సుప్రీంకోర్టు తీర్పును రాష్ట్ర ప్రభుత్వాలు తొందరలోనే ఆర్డినెన్స్ జారీ చేసి గతంలో రద్దయిపోయినటువంటి రిజర్వేషన్లను కూడా తిరిగి కొనసాగించాలి. విద్యా ఉద్యోగాలలో సుప్రీంకోర్టు తీర్పు దేశంలోని మాదిగ జాతిని అందరినీ కూడా ఒక ఉత్సాహపరిచింది. దాన్ని అమలులోకి తెచ్చుకోవడంలో మరికొంత కష్టపడాల్సిన పరిస్థితి వచ్చింది. కాబట్టి ప్రభుత్వాలు సానుకూలంగా వర్గీకరణ అమలు చేయడానికి చర్యలు చేపట్టాలని ఈరోజు తమిళనాడులో జరుగుతున్న యొక్క దక్షిణాది రాష్ట్రాల మాదిగల ప్రతినిధుల సమావేశం ఈరోజు ఇక్కడ జరుగుతుంది. దీంట్లో పలు రాష్ట్రాల నాయకత్వం అంతా కూడా ఇక్కడ హాజరైనారు. ఈరోజు తీసుకున్న నిర్ణయాలు కూడా దక్షిణాది రాష్ట్రాల్లో అమలు చేయడానికి కోసం వర్గీకరణ సాధించుకునే దిశగా ఉద్యమానికి శ్రీకారం చుడతామని, ప్రభుత్వాలు ఉద్యమాల్లోకి మేము వెళ్లకముందే అన్ని రాష్ట్రాల్లో వర్గీకరణ అమలు చేయడానికి నిర్ణయాలు తీసుకోకపోతే తీవ్ర స్థాయిలో ఉద్యమాలను కొనసాగిస్తామని అన్ని తెలుగు రాష్ట్రాలతో పాటు కర్ణాటక, తమిళనాడు, మహారాష్ట్ర, మరి కేరళ, అదేవిధంగా పాండిచ్చేరి పలు రాష్ట్రాల్లో ఈ డిమాండ్ కూడా పెద్ద ఎత్తున ఆందోళనకు దారితీస్తుందని చెప్పిన విషయాన్ని కూడా ముందుగానే తెలియజేస్తా ఉన్నాం. రిజర్వేషన్ రద్దయిపోయిన తర్వాత తమ ఎస్సీలోని ఉపకులాలందరూ కూడా దాదాపు 19 సంవత్సరాల పాటు అన్ని అవకాశాలు కోల్పోయాం. విద్యాపరంగా చాలా నష్టం జరిగింది. ఆ నష్టాన్ని పూడ్చుకోవడానికి కోసం కాలయాపన చేయకుండా ప్రభుత్వాలు తొందరలో ఆర్డినెన్స్ జారీ చేసే విధంగా చర్యలు తీసుకోవాల్సిందిగా మేము కేంద్ర రాష్ట్ర ప్రభుత్వాలు డిమాండ్ చేస్తున్నాం. I am coming from Karnataka state. This is the South India Conference of Madhika community or Arvati community. We are agitation. We are advocating for about the inner reservation. After Supreme Court decision, all South India states today or tomorrow, every day, Bandh, Rasta Roka, Rail Tare, all the organization agitations is running now. Tomorrow also Karnataka state, this month 16, we call Karnataka Bandh, all district Bandh, this month 16, as we are organizing now South India Forum. We are asking the Tamil Nadu government to follow the Supreme Court decision according to Constitution. Supreme Court decision is a powerful decision. Why are you neglecting it? Why are you delaying? We are asking the Tamil Nadu government already. What is the nearest continues this state? We are happy. Why are you delayed now? That is why we are already Maharashtra, Kerala, Tamil Nadu, Chhattisgarh, Andhra, Telangana, all the states, South India states, we are conference here. ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಾವು ಕರ್ನಾಟಕದಿಂದ ಬಂದಿದ್ದೀವಿ. ನಾವು ಮಾದಿಗ ಜನರ ಸ್ಟೇಟ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೀವಿ. ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ 31 ಜಿಲ್ಲೆ 176 ತಾಲೂಕು ಏನೀಗ ನಮ್ಮ ಮಾದಿಗ ಸಮಾಜ ಇದೆ. 101 ಜಾತಿಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಮಾಜಕ್ಕೆ ಅನ್ಯಾಯ ಆಗಿದೆ. ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಕೂಡ
ಒಳಮೀಸಲಾತಿ ವರ್ಗೀಕರಣ ಆಗಬೇಕಂತೇಳಿ ಈಗಾಗಲೇ 3% ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ. ಈಗ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ತೀರ್ಪು ಬಂದಿದೆ. ಅಡ್ಡಿ ಏನು? ಸಂವಿಧಾನಬದ್ಧವಾಗಿ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ತೀರ್ಪು ಸುಪ್ರೀಂ. ತಮಿಳುನಾಡು ಗೌರ್ಮೆಂಟ್ ಯಾಕೆ ನೀವು ಲೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ? ನಮ್ಮ ಪ್ರಶ್ನೆ ಇವತ್ತು ದಕ್ಷಿಣ ಭಾರತದ ಎಲ್ಲ ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ಸೇರ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ, ನಿಮಗೆ ಒತ್ತಡ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಈ ಕೂಡಲೇ ಏನು ನಮ್ಮ ಜಕ್ಕಯ್ಯನವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಇವತ್ತು ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ತಮಿಳುನಾಡು ಗೌರ್ಮೆಂಟ್ಗೆ ಹೆಜ್ಜೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಇವತ್ತು ಕೇವಲ ಕಾನ್ಸಸ್ ಅಷ್ಟೇ. ಮುಂದೊಂದು ದಿನ ಇಲ್ಲಿ ನಾವು ಆಂಧ್ರ, ತೆಲಂಗಾಣ, ಕರ್ನಾಟಕ ಮತ್ತು ಸ್ಟೇಟ್ನವರು ಕೂಡ ಲಕ್ಷ ಜನ ಬಂದು ಇವ್ರನ್ನ ಸಪೋರ್ಟ್ ಕೊಡ್ತೀವಿ. ಹೋರಾಟ ನಿಮ್ಮ ವಿರುದ್ಧ ಮಾಡಬೇಕಾಗುತ್ತೆ ಅಂತ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಬಾಬು ಶ್ರೀರಾಮ್, ஸ்டேட் பிரசிடென்ட், கர்நாடகா ஸ்டேட். எஸ்டி கல்யாண சுந்தரம், அருந்ததி சமுதாய மூத்த தலைவர். உச்ச நீதிமன்ற தீர்ப்பானது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, எளிய மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு தீர்ப்பாகும். இந்த தீர்ப்பை இந்தியா முழுவதுமே நடைமுறைப்படுத்த அந்தந்த மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைவாக எடுத்து அருந்திய மக்களுக்கு 6% உள்ளொதுக்கீடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சீராய்வு மனு என்கின்ற பெயரில் வழங்கியிருக்கக்கூடிய அருந்தையருடைய இடஒதுக்கீட்டை பறிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு எளிய மக்களுக்கு ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு எளிய மக்களுடைய உள்ளொதுக்கீட்டை பறிக்கின்ற நோக்கோடு செயலோடு திருமாவளவன் செய்து வருவதை இந்த நேரத்திலே கண்டிக்கவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். விரைவாக அவர் சீராய்வு மனுவை திரும்ப பெற வேண்டும்.